தெரியுதா? வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மக்களே, நான் தான் உங்கள் நண்பன் விஜய். இன்றைக்கான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அம்மா உணவகத்தில் வந்து சாப்பிட்டுட்டு காலையிலையும் மத்தியானமும் நைட்டு 3 நேரமும் அம்மா உணவகத்தில் சாப்பிட போகிறோம். சரிங்களா? 100 ரூபாய்க்கு 100 இல்லை, எவ்வளோ வருதுன்னு தெரியல. 100 ரூபா வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ வருதுன்னு தெரியல. எவ்வளோ வருதோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ முதல்ல காலையில் சாப்பிட போகிறோம். வாங்க இப்போ என்ன போய் பார்ப்போம். அப்புறம் போய் அண்ணா 3 நான் இதை வச்சுக்கிட்டு விட எடுத்துக்கிறவா எடு அப்படியே வெப்சைடு அதை எடுத்துக்கலாம். அப்போ பார்ப்போம். சிஎம் போட்டோ வச்சுருக்காங்க. அம்மா உணவகத்தை எடுக்கிறதுக்கு வந்து விஜய் போட்டோ பார்த்து சிஎம் இருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் உங்கால தான். ஆனால் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் அம்மா. சரிங்களா? அப்படிங்களா? இந்த திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான். ரொம்ப அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த பிச்சைக்காரங்கன்னு சொல்லுவாங்கள்ல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அது அப்படி தான் மீன் பண்ண தெரியுது எனக்கு. அதாவது எப்படி சொல்கிறது, இங்கே அதாவது வேலைக்கு போகாமல் இருக்குவாங்க அவங்க சொல்லலாம்ல. நான் தப்புன்னு சொல்லிட்டேன், கொஞ்சம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்கள அவங்க பிச்சைக்காரன் தான் சொல்ல முடியும், நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ரோட்டில் ஒரு கதை இருக்குது. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து கொண்டு வந்த திட்டம் தான் இந்த அம்மா உணவு திட்டம். ஆனால் உண்மையிலே அப்போ வந்தப்போ நிறையா யங்ஸ்டர் நிறையா வந்து இந்த சென்னையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த வேலை தேடி வந்தாங்கன்னா 50 ரூபா வச்சுட்டு அம்மா உணவகத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக நிம்மதியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ எங்கள் கேமராமேன் சொன்ன ஒரு அனுபவம் தான், நம்ம எத்தனை பேரோ பண்ணுறோம், நம்மளே போய் சாப்பிட்டு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இட்லி 1 ரூபா, 2 தோசை 2 தோசை 10 ரூபா பாருங்கள். 2 எனக்கு ஒரு பிளேட்டு, எங்கள் கேமராமேன் எனக்கு ஒரு பிளேட்டு வாங்கியிருக்கோம். உண்மையிலேயே வந்து இட்லி தான் நான் நினச்ச வந்து, ஆனால் தோசை தான் எனக்கு பிடிக்கும். தோசையும் எங்களுக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது. சரியா? நம்ம பெய்டு ப்ரொமோஷனாக பண்ணுறோம். நாங்களாம் என்றைக்கும் பெய்டு ப்ரொமோஷனே பண்ண மாட்டோம். சரியா? நல்லா இருக்கு, பெருசாக குறை சொல்லவும் இல்லை. அதாவது எப்படின்னா ஆஹா ஓஹோன்னு இல்லாமல் ரொம்ப கேவலமாக இல்லாமல் ஒரு நடுத்தரவமாக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. நான் போய் சொன்னால் கேவர்மெண்ட் சாப்பிட போகிறாரு, அப்புறம் அவர் சொல்லுவார். நானா சொல்லு, சாப்பிட்டு பார்ப்போம். நான் தான் ஐடியா கொடுத்தேன். எப்படிப்பா தம்பி இருக்கு? அது தூரமாக இருக்குது. பேசுங்க. உங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் மாதிரியே இருக்குல்ல, அதுக்கு தான் அம்மா உணவு. சரியா? நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து நாங்கள் எத்தனையோ நாள் வந்து கையில் காசு இல்லாமல் ஒரு டீயவே குடிச்சிட்டு வாழ்ந்துருக்கோம். எத்தனையோ நாள். அப்போலாம் வந்து எங்களுக்கு இந்த ஐடியாவே வந்ததில்லை, ஞாபகமே வராது. அம்மா உணவு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையே வராது. சரியா? அப்படி யோசனையே வராது, வாங்கிக்கலாமா. ஆனால் இவன் வந்து நிறைய பேர், நானும் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவர் வீடியோஸ் பார்த்துருக்கும் போது எங்களுக்கு யோசனையே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் தான் இந்த ஐடியா கொடுத்தான். இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணுவோங்க, என்னென்னமோ பண்ணுறோம், இதையும் போய் பண்ணுவோங்கன்னு சொல்லி வந்தோம். உண்மையிலே நல்லா இருக்குது. அப்போல்லாம் நான் அந்த காசுலாம் நேரத்தில் இந்த ஹோட்டலுக்கு 10 ரூபா போதும் மக்களே. ஒரு இட்லி 1 ரூபா, ஒரு தாராளமாக 5 இட்லி ஒரு ஆள் சாப்பிட்லாம். எனக்கு 5 இட்லி, இவனுக்கு 5 இட்லி, 10 ரூபா முடிஞ்சு போயிடும். முன்னாடி வந்திருக்கலாம், ஆனால் நம்ம போனதில்லை. அது ஆமாம், எப்படி இருக்கும் என்ன வரைக்கும் போனதில்லை. இப்போ தான் முதல்ல வந்திருக்கோம். சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே டேஸ்ட்டு, அதாவது வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஆகவுன்னு எதிர்பார்க்காது. போக இன்னொன்று சொல்லலாம். என்னது? நம்ம சிஎம் இருக்கார்ல, அவர் வந்து இந்த சாப்பாடு இதெல்லாம் நீட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி பரவாயில்ல, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, கரெக்டாக வச்சுருக்காங்களா, சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல, அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதெல்லாம் சுத்தமாக வச்சுருக்காங்களா அப்படின்னு எல்லாரும் போய் பார்க்குறாங்கல்ல. அப்போ நம்மளும் சரி நம்மளும் போய் பார்ப்போமே, எப்படி தான் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். அப்படி அது அவங்க அண்ணன் சொன்னதுனால எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி இவர் வந்திருக்காரு. ஆனால் நான் வந்து இங்கே எப்படி சாப்பாடு நல்லா இருக்குது இல்லை எப்படி தான் கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிட்டு பார்த்து ஒரு வீடியோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உண்மையிலேயே நல்லா இருக்குது. ரொம்ப பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட், நம்ம நார்மலாக டேஸ்ட் இருக்கும். நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்.
காட்டுறியா கொஞ்சம் பேசவா? இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம மத்தியானம் வந்து சாப்பாட்டுக்கு சொன்ன மாதிரி அம்மா உணவுக்கு வந்தாச்சு சரிங்களா. நம்மக்கிட்ட சொன்னதை பார்த்தீங்கன்னா அவங்க தக்காளி சோறு தான் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தயிர் சாம்பார் சோறு வச்சுட்டாங்க. உண்மையிலே நம்மளுக்காண்டே செஞ்சுருப்பாங்க போல இருக்கு. அவங்க தம்பி நல்லா சொல்லிட்டு மாதிரி இல்லை, அதனால இப்போ நான் செஞ்சேன்னு சொல்லி செஞ்சுருப்பாங்க போல இருக்கு சாம்பார் சோறு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இவனை டெஸ்ட் பண்ணு. நீ சாப்பிட்றியா? கை கழுவிட்டு வா, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. டேஸ்ட் ஏன்டா பதற? எங்கள் அம்மா ஆக்கிற சோறு அப்படி தான் இருக்கும் போது அதான் சாப்பிட மாட்டேன். அம்மா உணவு சாப்பாடு. சரி, இப்போ வந்ததே எதுக்கு ஆனாவோட விஜய் போட்டோவே? சிஎம் பவர் எவ்வளோ நீட்டாக இருப்பார். அவர் வந்ததால் தான் இந்த இடமே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாரு. இங்கே பாரு எப்படி பழப்பழம் பாரு. தரையப்பாரு தரையப்பாரு அப்படி பழப்பழம்னு வச்சுருக்காங்க பாரு. ரொம்ப ஓரளவு சீனா போனாங்க. அம்மா உணவு மாரி ஹோட்டல் மாரி வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கே விட வெளியில் கொடுக்குற வெளியே சாப்பாடு போடுறாங்க, அதுக்கு வர்றாங்க எல்லோரும். ஆமாம், சொன்ன மாதிரி இங்கே வந்து என்னென்னா கொஞ்சம் பக்கத்தில் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்னென்னா ஜிஹெச்சில் வந்து இங்கே அந்த நோயாளி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க போல இருக்கு ஜிஹெச்லேயே. நாங்கள் ஜிஹெச்சில் வந்து யாராச்சும் உடம்பு இல்லாமல் வந்து நம்ம வரோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு. அதனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து 10 ரூபா 20 ரூபா தான். அந்த 10 ரூபாய்க்குமே இங்கே ஆள் வரமாட்டாங்களாமா. எல்லாமே அந்த ஃப்ரீ சாப்பாடை தான் சாப்பிட்றதுக்கு ஓடுறாங்களாமா. அவங்களே சொல்கிறாங்க, தம்பி இங்கே அம்மா உணவகத்தில் ஒரு 10 ரூபா கூட யாரும் கொடுத்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க, ஃப்ரீ சாப்பாடுக்காண்டி ஓடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே இங்கே யாரும் வராதனால நிறைய அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க. இப்போ இல்லை இங்கே. இப்போ ஒரு சில இடத்துல தான் மெயினான அந்த பஸ் ஸ்டாண்டு, ஒரு ஜிஹெச்சு, இந்த மாதிரி 1-2 தான் அம்மா உணவகம் இருக்குது. சரி, அதுக்கே ஆள் இல்லையாம சாப்பிட்றதுக்கு. சரிங்களா, ஓரளவுக்கு இங்கே பரவாயில்ல, டீசெண்டாக தான் இருக்குது. மழை எதிர்பார்க்காதீங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோதான், காலையில் இருக்கிற மாதிரி. இப்போ அதே சாம்பாரில் சாப்பாடு கொட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஊறுகாய் எப்படி இருக்குது? ஊறுகாய் நல்லா இருக்குது. ஊறுகாய் இது ஊறுகாய் தான், மாங்காய் ஊறுகாய். பரவாயில்ல, போகுது. இது 10 ரூபா தான், நட்டே 10 ரூபா தான். சாப்பிடு. சென்னை சிட்டி பெங்களூர்லாம் இல்லை, பெங்களூரில் இருக்காது நீங்கள். சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இந்த வேலை தேடி போகிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து 3 நேரமும் வந்து அம்மா உணவு தான் சாப்பிடுவாங்க. நிறைய வீடியோ அவங்க போட்டிருக்காங்க, அவங்களே சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நாங்களே வந்து 3 நேரம் அம்மா ஒரு நாளைக்கு 50 ரூபா செலவாகும். அம்மா உணவு சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து காசு மிச்சப்பட்டு வீட்டுக்கெலாம் காசு அனுப்பிச்சுடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீ பார்த்துருக்க அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். அவன் சொல்லும் போதே அதான். இப்போ இன்னொன்று மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சில மக்களே, அதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேம்பெயின் பண்ணியிருப்பாப்புல. அதாவது அரசியல் தொகுதியாக போயிட்டு அந்த வண்டி மேலே ஏறிட்டு ஓட்டு சேகரிப்பு நடக்கும்போது கூட்டத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு இப்படி கையை காட்டுவான். அந்த ஐயா அங்கே பேசிகிட்டு இருப்பார். ஐயா அவர் இப்படி கையை காட்டுவாப்புல அந்த பையன். அவர் வந்து சொல்லுவார், என்னப்பா என்ன சாப்பாடு வேணுமா என்னன்னு கேட்பாப்புல. ஆனால் இவர் என்னென்னா, அம்மா உணவகத்தை திறக்க சொல்லுங்கள், அம்மா உணவகத்தெல்லாம் மூடிட்டாங்க, அம்மா உணவகத்தை திறக்க சொல்லுங்கள் ஐயா, சாப்பாடு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அம்மா உணவும் கண்டிப்பான முறையில் திறக்கப்படும் அவர் ஒரு உத்தரவு ஒரு இது கொடுத்துருப்பாப்புல. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த நேரத்தில் அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. கூட்டத்தில் அந்த பையன் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கையை காட்டுவார். இவர் பசிக்குதான் என்னமோன்னு சொல்லிட்டு அந்த பையன் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவார். இல்லைங்கய்யா அம்மா உணவகத்தை திறக்க சொல்லுங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருப்பாப்புல. அந்த அளவுக்கு இன்றைக்கும் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த அம்மா உணவு வந்து எங்களை மாதிரி ஆளுகளுக்கு, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நான் உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு வந்து நான் வேலை செய்கிறேன், அதனால் என்னால் ஒரு ரொம்ப இல்லை ஒரு அளவுக்கான நல்ல சாப்பாடு என்னால் சாப்பிட முடியும். சரிங்களா, ஆனால் எனக்கும் கீழே இருக்காங்கல்ல சொன்னேன், அந்த அவங்க பேர் கூட தயவுசெய்து நான் மறுபடியும் சொல்கிறேன், பிச்சைக்காரங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா, அந்த ஆள் இல்லாமல் பார்க்க ஆள் நம்பருங்க, அவங்களுக்கு வேறு எதுவும் மீன் பண்ண தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கான ஒரு இடமா இந்த அம்மா உணவு இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது மக்களே. சரிங்களா, நம்ம கேமராமேன் ஐடியா கொடுத்த மாதிரி வந்தாச்சு, 2 நேரம் சாப்பிட்டாச்சு. நைட்டு சாப்பாடு இருக்குமான்னு கேட்டால் நைட்டு இல்லைன்ட்டாங்க இங்கே. ஏன்னா இங்கே ஃப்ரீ சாப்பாடு போகிறதுனால நிறையா சாப்பாடு வேஸ்ட் ஆகிறதுனால நைட் சாப்பாடு இல்லைப்பா, காலையிலே மத்தியானம் மட்டும் சொல்லிட்டாங்க. 2 நேரம் வந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. உண்மையிலே ரொம்ப ஓவர் இல்லாமல் சாப்பாடு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் மக்களை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்ட தட்டை நம்மளை தான் கழுவி வைக்கணும். கருப்பாக இருக்குங்க, அப்படி தான் இருக்குது. நமக்கு என்ன இருக்கோ அதானே வர முடியும். அதாவது நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம தான் கழுவணும் இங்கே அம்மா உணவகத்தில்.
ஏன்னா இங்கே வந்து லேபர்ஸ் ரொம்ப கம்மி. அதனால் நம்ம சாப்பிட்ட தட்டை கழுவுறதுனால தான் அடுத்தவங்களுக்கு டக்குன்னு தட்டு வந்து பசியோட வருவங்களுக்கு லேட் பண்ணாமல் தட்டை வந்து அப்படியே அவங்க ஒரு சோப்பு வச்சுருக்காங்க, அலசிட்டு டப்புன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம சாப்பிட்ற தட்டை நம்மளே கழுவுறது தான் எங்கள் அம்மாவோட வழக்கமாம்மா. சரிங்களா, வச்சுட்டு காசு கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்ட வந்து தோசை உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, அது எந்த விதமான கட்டம் கிடையாது. இப்போ சாப்பிட்ற அந்த சாம்பார் சாப்பாடு கொஞ்சம் ஒரு மாதிரியாக, ஆனால் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு தயிர் சாப்பாடோ ஒரு தக்காளி சாப்பாடோ அப்படி வெரைட்டி சாப்பாடோ வந்து போட்டாங்கன்னா, ஆனால் இருக்குது மெனுவில் இருக்குது, இவங்க ஆள் வராதனால செய்ய மாட்டாங்க. அப்படி போட்டால் இப்போ இந்த கூட்டம் வந்து சாப்பிட்றாங்க ஆளுங்க வர மாட்டாங்களா, ஒருவேளை அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னு வைங்க, ரெகுலராக நீங்கள் வந்து சாப்பிட்ற ஆளுகளும் அதிகரிக்கும், கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆன மாதிரி இருக்கும்ல. நாங்களும் வந்து அந்த சாம்பார் சாப்பாடை பதிலாக ஒரு வெரைட்டி சாப்பாடை சாப்பிட்ட ஒரு மனதிருப்தியோடு நாங்களும் வெளில போவோம்ல, கொஞ்சம் மைண்டில் வச்சு இதை பண்ண பாருங்கள். கூட்டம் வராததால அப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்களே நம்ம. ஆனால் வெரைட்டி ரைஸில் மெனுவில் இருக்குது, தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடுலாம் மெனுவில் வச்சுருக்காங்க. கூட்டம் வராதனால அதை செய்ய மாட்டாங்க. சப்போஸ் அதை செஞ்சீங்கன்னா வைங்களேன் இன்னும் நிறையா கூட்டம் வரும். சரிங்களா, ஒரு சின்ன இடைச்சொல்ல இதையும் சொல்லி விடுவோம்.